ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்க கேட்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை தேசம் எங்கும் சபை எங்கும் அனுசரித்துக் கொண்டிருக்கிற இந்த கடைசி காலகட்டத்திலே அவருடைய பிறப்பை குறித்ததான அநேக செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி ஆமீன் பிறந்தார் என்பதற்கான எந்த ஒரு அந்த ஆண்டு மாசம் திகதி அது எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் எப்படி ஒரு மனிதன் பிறந்ததற்காய் அவருடைய பிறப்பு கொண்டாடப்படுகிறதோ அதே போல தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே அவர் பிறந்தார். எனவே இந்த டிசம்பர் மாதங்களிலே அவருடைய பிறப்பை ஆமென் தேசமெங்கும் கொண்டாடுகிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 2020 கடந்த 12 மாதங்கள் நாம் சந்தித்த தோல்விகள், நாம் சந்தித்த பிரச்சனைகள், நாம் சந்தித்த பாடுகள், நம்மளை விரட்டி கொண்டு வந்த பயங்கரமான உயிரை குடிக்கிற கொள்ளை நோய்கள், இத்தனை நடுவின் மத்தியிலையும் இந்த டிசம்பர் 25ஆம் தேதி திருச்சபையினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு கிறிஸ்துவின் பிறப்பை கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக இந்த இடத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் எல்லா திருச்சபையிலுமே அவரை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுகிற இந்த நாளை தந்திருக்கிறார் என்றால் அது தேவன் நம் மீது வைத்த மிகப்பெரிய அநாதி தீர்மானம், அவருடைய கிருபையாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கடந்த 2019 டிசம்பர் கிறிஸ்துமஸில் இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆமென். இந்த 2020 அநேக உலகமெங்கும் பல அழிவுகள், உலகமெங்கும் உயிர் சேதங்கள், உலகமெங்கும் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டிலே நாம் நடந்ததை பார்க்கிறோம். அவ்வளவுதான், இந்த ஆண்டோடு எல்லாமே முடிந்தது என்று நாம் எண்ணக்கூடாது. இதுதான் கடவுள் இறைமகன் இயேசு கிறிஸ்துடைய கோப ஆக்கினையினுடைய முதல் படியாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஆமென் அவர் பிறந்தபோது பிறப்பதற்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ளவர், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஒரு ஆண் பிள்ளையோ ஒரு பெண் பிள்ளையோ பிறந்ததற்கு பிறகுதான் அந்த பிள்ளை ஆண் பிள்ளை என்றால் ஆண் பிள்ளைக்குரிய பெயரை வைக்கிறார்கள், பெண் பிள்ளை என்றால் பெண் பிள்ளைக்குரிய பெயரை வைக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படிப்பட்டவர் பிறப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்டது. அவர் முன்னறிவிக்கப்பட்டபடியே அவர் பிறந்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக அவருடைய பெயர்கள் வேதத்திலே முன்னறிவிக்கப்பட்டது. ஆமென். பிறந்து பெயர் சூட்டப்பட்டவர் அல்ல, அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் சமாதான பிரபுவாக, அவர் நித்திய பிதாவாக, அவர் வல்லமை உள்ளவராக, உன் குடும்பத்துக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் ஆலோசனை தந்து இந்த மட்டும் நம்மளை காப்பாற்றி நடத்துகிற ஆலோசனை கர்த்தராக, உங்களுக்கும் எனக்கும் அதிசயத்தை செய்யக்கூடிய அதிசய நாமமாய் அவர் பெயரோடு பூமியிலே பிறந்தார். அல்லேலூயா. எல்லாருடைய பிறப்புக்கும் ஆமென் ஒரு கதை உண்டு. எல்லாருடைய பிறப்பிலையுமே ஆமென் பிறப்பு, வளர்ப்பு, மரணத்திலே ஒரு சரித்திரம் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஊழிய பாதைகள், அவருடைய சிலுவை மரணங்கள், அவருடைய உயிர்த்தெழுதல், இவை எல்லாமே சரித்திரத்திலேயே யாராலையும் மாற்ற முடியாத ஒரு சரித்திர நாயகனாய் இந்த உலகத்திலே பிறந்து அவருடைய பணியை அவர் நிறைவேற்றி முடித்து உங்களுக்காய் எனக்காய் சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு வெற்றி சிறந்த
அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவை டிசம்பர் 25ஆம் தேதி அவரை குழந்தையாய் பார்க்கிறார்கள். வீடுகளிலே ஆமே ஸ்தோத்திரம் குடில்களை ஏற்படுத்தி குழந்தை இயேசுவை வைத்திருப்பார்கள். ஆமென். இயேசுவை இன்றைக்கும் குழந்தையாக சித்தரிக்கிறவர்கள், குழந்தையாக பார்க்கிறவர்கள் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் குழந்தை அல்ல. அவர் பிறந்தார், அவர் வளர்ந்தார். ஆமே ஸ்தோத்திரம். முழு உலகத்திற்கும் ஆமே ஸ்தோத்திரம் நன்மை செய்தவராய் சுற்றித் திரிந்தார். முழு உலகத்தினுடைய பாவத்தையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு மரித்து 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்து சென்றார். மறுபடியும் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்கிற செய்தி எப்போயோ இருந்து கேட்கிறோமே. இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார் என்று சொல்லுகிறீர்களே. இப்படியே நான் சின்ன வயதில் இருந்து என் காதுல கேட்டேனே, ஏன் அந்த இயேசு இன்னும் வரவில்லை? அப்ப கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லுகிறார்களா? கிறிஸ்தவ போதகர்கள் பொய் சொல்லுகிறார்களா? அப்ப பைபிள் பொய் சொல்லுகிறதா? இயேசு வரப்போகிறார் வரப்போகிறார் என்று எனக்கு விவரம் தெரிந்த நாட்களில் இருந்து நான் கேட்டேன், ஏன் இன்னும் வரவில்லை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் உலகத்தில் இருக்கிற ஆமே ஸ்தோத்திரம் ஆமென் கடைசி மனுஷனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படி உலகத்தில் இருக்கிற பாவிகள் மனம் திரும்பி உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை அவர் கொடுத்து எல்லாரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமே என்று இயேசுனுடைய வருகை தாமதித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இயேசுவின் பிறப்பதற்கு முன்பதாய் முன்னறிவிக்கப்பட்டது, அது அப்படியே நடந்தது. இயேசுவின் மரணம் சிலுவையிலே இப்படி அவர் மரிப்பார், பாவிகளுக்காக மரிப்பார். ஒரு ஆட்டுக்குட்டியை இழுத்து கொண்டு போவது போல இயேசுவை இழுத்து கொண்டு போவார்கள் என்று இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே அவருடைய மரணம் முன்னறிவிக்கப்பட்டது, அது அப்படியே நடந்தது. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார் என்று அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் முன்னறிவிக்கப்பட்டது, அது அப்படியே நடந்தது. இயேசுவின் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டு நடந்தது உண்மையானால், இயேசுவின் மரணம் முன்னறிவிக்கப்பட்டு நடந்தது உண்மையானால், இயேசுவின் உயிர்த்தெழுதல் முன்னறிவிக்கப்பட்டு நடந்தது உண்மையானால், இன்னும் ஒரே ஒரு நிகழ்ச்சி நடக்க தாமதிக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதற்கான அடையாளங்கள் எல்லாம் பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடையாளத்தில் ஒன்றுதான் இந்த 2020ஆம் ஆண்டு உலகமெங்கும் இருண்டது. அநேக கதவுகள் பூட்டப்பட்டது, தொழிற்சாலையின் கதவுகள் பூட்டப்பட்டது, ஆமே ஸ்தோத்திரம் பாடசாலைகள் கல்லூரி கதவுகள் பூட்டப்பட்டது, உலகமெங்குமே கதவுகள் அடைக்கப்பட்டது. கடைசி காலத்திலே பாவம் பெருக பெருக அது சாபமாக மாறி படைத்த தெய்வம் ஆமே ஸ்தோத்திரம் பாவத்தின் பெருக்கம் சாபத்தின் பெருக்கத்தினால் எப்படி ஒரு பிள்ளை கீழ்ப்படியாமல் போகும்போது அந்த பிள்ளையை பெற்ற தாய் கோபப்படுகிறாளோ, அந்த தகப்பன் கோபப்படுகிறாரோ, அதே போலதான் இந்த முழு அண்டத்தையும் இந்த முழு உலகத்தையும் படைத்து உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன் இந்த மனிதன் கீழ்ப்படியாமல் போகும்போது அவருடைய கோபாக்கினை உலகத்தின் மீது வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு காண்கிற அழிவுகள், இன்றைக்கு காண்கிற உயிர் சேதங்கள் எல்லாமே கடைசி காலத்தின் அழிவுக்கான ஒரு அடையாளம். ஆமே ஸ்தோத்திரம். 2020ஓடு கொரோனா முடிந்தது. இனி நம்முடைய வாழ்க்கையிலே சுவிட்சம், நம்முடைய தேசத்திலே ஒரு சுவிட்சம், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் என்றுதான் நானும் நம்பினேன், நீங்களும் நம்பினீர்கள். ஆனால் அடுத்தது இன்னொரு பயங்கரமான ஒரு கொள்ளை நோய் தேசத்தில் பரவ ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் அருமையான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இவையெல்லாம் ஏன் நடக்க வேண்டும்? இவையெல்லாம் ஏன் சம்பவிக்க வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்தபோது ஆமே ஸ்தோத்திரம் பிறந்து அவருடைய ஊழியத்தை செய்தபோது ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார். ஆமென். மனிதன் பாவம் செய்யக்கூடாது, கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை மதிக்க வேண்டும் என்று அநேக வார்த்தைகளை ஜனங்களுக்கு பிரசங்கித்து அநேக ஜனங்களுக்கு நன்மைகளை அவர் செய்து வந்தார்.
இந்த பூமியை படைத்து உங்களையும் என்னையும் படைத்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு தேசம், தேசத்தின் தலைவர்கள், தேசத்தின் மக்கள் கீழ்ப்படியாமல் போகும்போது அவருடைய கோபம் தேசத்தின் மீது பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன். ஆமென். 2020 ஆண்டுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2020க்கு முன்பதாக நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ராஜாவாக வரவில்லை. இயேசு இந்த பூமியிலே அவர் வாழும்படிக்கு இயேசு வரவில்லை. இயேசு இந்த பூமியிலே ஆமென் ஆமென் உங்களுக்காய் எனக்காய் தன்னுடைய உயிரையே, தன்னுடைய ஜீவனையே கொடுத்து இயேசு வாழுவதற்காக பிறக்கவில்லை, இயேசு சாவதற்காக பிறந்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. வாழ விரும்புகிறீர்களா, சாக விரும்புகிறீர்களா என்று கேட்டால் ஆமென் ஸ்தோத்திரம். மக்கள் சொல்லுவார்கள், நான் சாக விரும்பவில்லை, நான் வாழ விரும்புகிறேன். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்காய் எனக்காய் இந்த பூமியிலே வாழுவதற்காக பிறக்கவில்லை, நம்மை வாழ வைப்பதற்காய் அவர் பிறந்து நம்மை வாழ வைப்பதற்காய் ஆமென் நம் பாவத்தை மன்னிப்பதற்காய் அவர் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டும்? இயேசு இந்த பூமியிலே பிறக்க வேண்டும். என் பாவத்தை மன்னிக்க இயேசு பிறந்தார். நம்முடைய தலையின் மேலே இருந்த அக்கிரமம், நம்முடைய தலையின் மேலே இருந்த சாபம், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாதையருடைய பாவங்கள், சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தொப்புள் கொடியை போல ஆமென் ஸ்தோத்திரம் நம்மளை விரட்டி கொண்டு வந்தது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததினால் நம்முடைய சாபத்தின் கயிறுகளை அவர் அறுத்து போட்டு ஆமென் வானத்தை பூமியை உண்டாக்கின இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளை என்கிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எல்லாரும் வாழ்வதற்காக தான் ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாழுவதற்கு ஒரு இலக்கை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு எனக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, நாளைக்கு எனக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. 2020 முடிந்து 2021க்குள்ள நான் போகும்போது 2021ல எனக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. எல்லாருமே ஒரு இலக்கை வைத்துதான் தங்கள் வாழ்க்கை பாதையை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் இலக்கோ வாழ்வதற்கான இலக்கல்ல, தன்னுடைய ஜீவனை இந்த மனுக்குலத்திற்காய் கொடுப்பதற்காய் அவர் இந்த பூமியிலே பிறந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமார் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதன் வாழ்வதற்காக பல பாவங்களை செய்கிறான். இந்த பூமியில வாழணும்னா பாவம் செய்யாமல் வாழவே முடியாது என்கிற ஒரு நிலைமைக்கு பிசாசு மனிதனை தள்ளிவிட்டான். மனிதன் வாழ்வதற்காக பல பாவத்தை செய்கிறான். ஏனையா செய்கிறாய்? நான் வாழ வேண்டும். ஏனையா இந்த பாவத்தை செய்கிறாய்? எப்படியாவது என் குடும்பம் பிழைக்க வேண்டும். மனிதன் வாழ்வதற்காய் மற்றவர்களை கெடுக்கிறான். மனிதன் வாழ்வதற்காய் திருடுகிறான். மனிதன் வாழ்வதற்காய் ஏமாற்றுகிறான். மனிதன் வாழ்வதற்காய் பொய்யை பேசுகிறான். மனிதன் வாழ்வதற்காய் பாவங்களை செய்கிறான். தான் செய்வது தவறு என்று தெரிந்த பின்பும், தான் செய்வது அக்கிரமமே என்று தெரிந்த பின்பும், இதனால் எனக்கு ஒரு பெரிய சாபம் வருமே என்று தெரிந்த பின்பும் வாழ வேண்டும் என்பதற்காகவே மனிதன் தவறு செய்கிறான். மனிதன் பாவம் செய்கிறான். ஏன்? எப்படியாவது தவறு செய்தாவது, அடுத்தவனை கெடுத்தாவது, பொய் சொல்லியாவது, அநியாயம் செய்தாவது, அக்கிரமத்தை செய்தாவது, எப்படியாவது நான் வாழ வேண்டும், என் மனைவி வாழ வேண்டும், என் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதற்காய் மனிதன் பாவம் செய்கிறான். ஒரு எல்லையா சொல்லுக பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நாம மகிமைக்காய் சொல்லுகிறேன். வாழ வேண்டும் என்பதற்காய் மனிதன் பாவத்துக்கு மேல பாவம், தவறுக்கு மேல தவறு செய்து அவன் சாபத்தை ஏற்றுக்கொண்டான்.
அவன் தலையின் மேலே இருந்த அந்த பாவத்தின் நுகத்தை முறித்து அந்த சாபத்தின் கட்டுகளை அறுத்து போடுகிற ஒரே ஒரு தெய்வம் நான் அறிவிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வந்தார், சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார், சிலுவையின் உபதேசத்தை அவர் நிறைவேற்றி முடிக்க வந்தார். அன்பு தன்னுடைய பிள்ளையை, ஏனென்றால் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருந்ததினால் சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருப்பதினால் சிலுவையின் உபதேசத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு பிறந்திருக்கிறார். சாஸ்திரிகளுக்கு கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. ஆமென். இது ஜூதருடைய ராஜாவினுடைய ஆமென் நட்சத்திரம் அல்லவா? ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை காட்டுகிற ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்க, அந்த கோடிக்கணக்கான நட்சத்திரத்தின் மட்டிலே ஆமென் ஒரே ஒரு நட்சத்திரம், அது இயேசுவின் நட்சத்திரம் என்று வழிகாட்டினது. அதே போலதான் கோடிக்கணக்கான மக்கள் வாழுகிற இந்திய தேசத்திலே இவன் இயேசுவின் நட்சத்திரம், இவள் இயேசுவின் நட்சத்திரம் என்கிற ஒரு பெயரை கர்த்தர் நம்மேலே சூட்டி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது புத்தாடைகளை உடுத்தி நல்ல பிரியாணிகளை சாப்பிட்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம சந்தோஷமாய் நண்பர்களோடு ஃப்ரெண்ட்ஸ்களோடு ஜாலியாய் கொண்டாடுவதல்ல. கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது இயேசு கிறிஸ்து பிறந்த போது எப்படி அந்த நட்சத்திரம் அந்த சாஸ்திரிகளுக்கு அவர் இருக்கிற இடத்திற்கு வழிகாட்டினதோ, அதே போலதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளையும் மற்றவர்களை இயேசு இருக்கிற இடத்திற்கு நீ வழிகாட்டுகிற ஒரு வேலையை செய்யும்படி ஆண்டவர் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் வழிகாட்டி, நான் தான் வழிகாட்டி. இயேசு சமாதான பிரபு ஆமென் இங்கே இருக்கிறார் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க. உங்க குடும்பத்துக்கு ஆலோசனை இல்லையா? கணவனுக்கு வேண்டிய ஆலோசனை இல்லை, மனைவிக்கு வேண்டிய ஆலோசனை இல்லை, பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆலோசனை இல்லை. ஆனால் ஆமென் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆலோசனை கர்த்தா இங்கே இருக்கிறார். அவருக்கு வழியை காட்டுவோம். அல்லேலூயா. வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். ஐயா பெரும் பாடியா, என் பணமெல்லாம் செலவழிச்சிட்டேன், மருத்துவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க ஐயா, இனி நான் வாழ மாட்டேன், நான் இனி சாகத்தான் போறேன், என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை, பெரும் பாடு என் வாழ்க்கையில், என் கையில பலன் இல்லையா, என் காலில் பலன் இல்லையா. 4 காலில் தவண்டு நடந்து வந்த அந்த சகோதரி இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டபோது அந்த வஸ்திரத்தில் இருந்து அவருக்குள் இருந்து புறப்பட்ட வல்லமை அவளை குணமாக்கினது. அவர்தான் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. சமாதான பிரபு மட்டுமல்ல, அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய நாமம் சமாதான பிரபு. அன்புடைய பிள்ளையே, நிறைய பணம் இருக்கு, சமாதானம் இல்லை. நகைகள் இருக்கு, சமாதானம் இல்லை. ஆஸ்தி இருக்கு, சமாதானம் இல்லை. பெரிய பங்களாவில் வாழ்றோம், ஆனா சமாதானம் இல்லை. நல்ல ஆமீன் வீட்டில் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லா பொருளும் இருக்கு, ஆனா சமாதானம் இல்லை. ஆனா நான் சொல்றேன், உலகத்தின் ஆஸ்தியை காட்டிலும், உலகத்தின் பொருட்களை காட்டிலும், உலகத்தின் ஐஸ்வர்யத்தை காட்டிலும் அழியாத ஒரே ஒரு சொத்து நான் அறிவிக்கிறேன். ஆண்டவராக இயேசு உன் இருதயத்துக்குள்ள, உன் வீட்டில் அவர் பிறப்பார், அவர் இருப்பார், அவர் ஆளுகை செய்வார்னா நித்திய சமாதானத்தை அந்த சமாதான பிரபு உங்களுக்கு தருவார். நல்லா கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர்தான் சமாதான பிரபு, அவர் வல்லமை உள்ளவர். ஆமென். நம் கட்டுகளை அறுத்து, நம் ரோகங்களையும் நம் பாவங்களை மன்னித்து, நம் வியாதிகளை குணமாக்கி, நம்மை தொட்டு நமக்கு விடுதலை தருகிற அவர் வல்லமை உள்ளவர். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, எனவே கர்த்தத்துவம் உன் தோளின் மேல் வர வேண்டும் என்றால் ஆமென் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சரியான அர்ப்பணிப்பு தேவை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய கர்த்தத்துவம்? ஆண்டவராக இயேசுவின் தோளின் மேலே இருந்த கர்த்தத்துவம் நம்ம தோளின் மேலே வரணுமா? ஒரு சரியான அர்ப்பணிப்பு தேவை.
உன் அர்ப்பணிப்பு, ஆமென், உன் பாவம் உன் அர்ப்பணிப்பை உடைக்க கூடாது. உங்க அர்ப்பணிப்பை, ஆமென் ஸ்தோத்திரம், உன்னுடைய சொந்த விருப்பம் அதை உடைக்க கூடாது. உன் அர்ப்பணிப்பை உன் மாம்சம் அதை உடைக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவுக்காய், ஆமென் ஸ்தோத்திரம், உனக்காக மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசுவுக்காய் உன்னை அர்ப்பணிக்கும் அர்ப்பணிப்பு. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, வேற எந்த ஒரு சக்தியோ, நண்பர்களோ, உறவுகளோ, சொந்தங்களோ உன் அர்ப்பணிப்பை உடைக்காத அளவுக்கு உன்னை நீ காத்து கொள்ளுவாய் என்றால் அந்த சமாதான பிரபு உனக்குள்ளே வாசம் பண்ணுவார். ஆமென். அந்த வல்லமை உள்ளவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. எனவே இயேசுவுக்காக, ஆமென் ஸ்தோத்திரம், உங்களை அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்கிற ஒரு காலத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவுக்கும் உங்களுக்கும் இருக்கும் அர்ப்பணிப்பு அது இரும்பு நுகத்தை போல இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையான அர்ப்பணி, உண்மையாய் நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் உங்க தோளின் மேலே கர்த்தர் அந்த கர்த்தத்துவத்தை தருவார். நேரம் போதாது. ஆமென் ஸ்தோத்திரம். வீட்டில் போய் வாசிங்க. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன். கைத்தட்டு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தோளை நான் சுமைக்கு விலக்கினேன். பிரதர், சிஸ்டர், அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, இந்த சத்தியத்தை கேட்கிற என் தாயே, என் தந்தையே, நல்லா கவனிங்க. உங்க தோள்ல இருக்கிற சுமையை ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு, உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்கதரிசனம், உங்களுக்கு நேர இயேசு சொல்ற வார்த்தை, உன் தோள்ல இருக்கிற சுமையை நான் விலக்குவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். என் தோள்ல ஒரு பெரிய வெயிட், உங்க தோள்ல ஒரு சுமை இருக்கு. 2020 இந்த டிசம்பர் வரைக்கும் ஒரு பாரத்தை சுமந்தீங்க. ஆமென். உங்க பிள்ளைங்க உங்களுக்கு சுமையா இருக்காங்களா? உங்க வேதனை உங்களுக்கு சுமையா இருக்கா? உங்க கடன் பாரம் ஒரு சுமையா இருக்கா? உங்க வாழ்க்கையில உங்களை மருத்துவமனை என்று விரட்டி கொண்டிருக்கிற அந்த நோய் உங்களுக்கு ஒரு சுமையா இருக்கா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் பிறந்தார்? உங்க தோள்ல இருக்கிற சுமையை அவர் விலக்கவே பிறந்தார். நல்லா கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். உன் தோளின் மேல இருக்கிற சுமையை அவர் விலக்குவார். உன் கணவனால் அந்த சுமையை விலக்க முடியாது. உன் மனைவியால் அந்த சுமையை விலக்க முடியாது. ஏன்? உன்னை 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த ஆமென் தாய் தகப்பனாலையும் அந்த சுமையை விலக்க முடியாது. இன்றைக்கு இயேசுவுக்கு உன்னை முழுமையா அர்ப்பணிப்பனா, உன் தோள்ல என்ன சுமை இருக்கோ அதை ஆண்டவர் விலக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்தில இஸ்ரவேல் மக்கள் தோள்ல ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் சுமை இருந்தது. தேவன் அதை ஆமென் பஸ்கா பலியின் ஊடாக அந்த சுமையை விலக்கினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பஸ்கா பலி 430 வருஷமா அவங்க தோள்ல இருந்த சுமையை அந்த பஸ்கா பலியினால் விலக்கினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் தோள்ல இருக்கிற சுமையை விலக்கி போட அவரே இந்த பூமியில தன்னையே பஸ்கா பலியாக சிலுவையிலே அர்ப்பணித்தார். இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் மரணம், இயேசுவின் சிலுவை தியாகம், ஆமென், உன் தோள்ல இருக்கிற அந்த சுமையை அவர் விலக்க தானே பலியாக தன்னை இந்த உலகத்திலே ஒப்பு கொடுத்தார். கையை உயர்த்துறலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உன் தோளை கர்த்தர் சுமைக்கு விலக்குவார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து திரும்பி சொல்லுங்க, உங்க தோளை சுமைக்கு விலக்குவார். இன்றைய செய்தி, ஏங்க இயேசு பிறந்தார்? ஆமென். வியாதியை குணமாக்க, பிசாசை விரட்ட, அற்புதம் செய்ய, பாவம் மன்னிக்க, அது இல்ல. இன்றைய செய்தி, இயேசு ஏன் பிறந்தார்? ஆமென். என் தோளை என் சுமைக்கு விலக்குவார். ஆமென். என்னால சுமக்க முடியல ஆண்டவரே, என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை என்னால சுமக்க முடியல. இனி நீங்க தான் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த சுமையை உங்க தோள்ல வைக்கிறேன். நீங்க என் தோளை கையை வைத்து சொல்லுங்க, சுமைக்கு விலக்குங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு மனிதன்
சுமக்கிற ஒரு பெரிய கொடிய சுமை ஆமென் இருக்கிறது. அதுதான் பாவத்தின் சுமை. ஆமென் சொல்லுங்க. பாவத்தின் சுமை. பிரதர் சிஸ்டர், உங்க தோள் மேல பாவ மூட்டை, ஆமென், சாப மூட்டை, பாவ சுமை இருக்கிறது. இதுதான் ஒரு பெரிய கொடிய சுமை. நீங்க நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கை தான் ஒரு சுமை, உங்க பிள்ளைங்க, ஆமென், குடும்பம், உங்க தேவை, உங்க வருமானம், உங்க தொழில், அதுதான் உங்க கடன், அதுதான் ஒரு சுமைன்னு நினைக்கிறீங்க. ஆனா அதை காட்டிலும் ஒரு பெரிய சுமை என்ன தெரியுமா? மனிதனுடைய பாவமே அவன் தோல்ல ஒரு பெரிய சுமையாயிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, மனிதன் செய்கிற ஒவ்வொரு தவறுகளும் அவன் தோல்ல என்னவா இருக்கு சொல்லுங்க? சுமையாயிருக்கிறது. ஆமென். இயேசுவின் இடத்தில் அவன் வராமல், நான் சொல்றேன், இயேசு, நல்ல சத்தியத்தை கேளு தேவ பிள்ளையே, இயேசுவின் இடத்திற்கு அவன் வராமல் எத்தனை மதங்களுக்கு அவன் சென்றாலும் அவன் தோல்ல இருக்கிற பாவ சுமை ஒரு நாளும் மாறாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை புண்ணிய யாத்திரைகளை மனிதன் கை கொண்டாலும் அவன் தோல்ல இருக்கிற பாவ சுமை ஒரு நாளும் மாறாது. எத்தனை தான தர்மங்களை மனிதன் செய்தாலும் அவன் தோல்ல இருக்கிற பாவ சுமை அவனால மாற்ற முடியாது. எத்தனை, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், எத்தனை புண்ணிய நதிகளிலே அவன் ஸ்நானம் பண்ணினாலும் அவன் தோல்ல இருக்கிற அந்த பாவ சுமை ஒரு நாளும் மாறாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தோளின் மேல் இருக்கும் பாவங்கள், ஆமென், அது சுமை சுமை சுமையாக தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகலாம், புண்ணிய யாத்திரை நதிகளிலே பலவிதமான புண்ணிய, ஆமென், நதிகளை அவன் தன் மேலே ஸ்நானம் பண்ணி ஊற்றி ஸ்நானம் பண்ணி கொள்ளலாம். ஆமென். ஏழைகளை, ஆமென், அநேகருக்கு உதவி செய்யலாம், தானங்கள் தர்மங்கள் நிறைய செய்யலாம். அவன் உடம்பை அவனே ரணகர காயப்படுத்தி தன் இரத்தத்தை காணிக்கையாய் கடவுளுக்கு கொடுக்கலாம். தன் தலையில இருக்கிற முடியை அவன் காணிக்கையாய் கொடுக்கலாம். ஆனால் எத்தனை, ஆமென், பலிகளை, எத்தனை காரியத்தை அவன் செய்தாலும் அவன் தோல்ல இருக்கிற சுமையை யாராலும் மாற்ற முடியாது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நான் அறிவிக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் தோள் மேல இருக்கியா பாவ மூட்டை, சாப மூட்டை, உங்க அப்பா அம்மா முன்னோர்களின் வழியாக உன் தோல்ல சுமத்தப்பட்ட அந்த பாவ சுமையை போக்க இயேசு இந்த பூமியில பிறந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனிதன் கோயில் குளங்கள் என்று, கோயில் ஆவது ஏதடா குளம் ஆவது ஏதடா, கோயில் மனத்துள்ளே குளமும் மனத்துள்ளே, கோயிலும் உன் இருதயம் தான் குளமும் உன் இருதயம் தான் என்று, ஆமென், சமஸ்கிருதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளம் பெருங்கோயில், உன் உடம்பு ஆலயம், வள்ளல் பெருமானுக்கு உன் வாய் கோபுர வாசல். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பெருமானே, என் பெருமானே, என் பெருமானே, என் பெருமானே என்று ஏனையா சொல்லுகிறோம்? என் பெருமானே என்றால் பெரிய கடவுள், பெரிய ஆண்டவர். யார் அந்த பெரியவர்? வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொன்ன என் பெருமான் ஆண்டவராக இயேசு நம்முடைய சுமையை போக்க அவர் பிறந்தார். அல்லேலூயா சொல்லு. யாத்திரைகள், புண்ணியங்கள், தானங்கள், 40 நாளைக்கு குடிய விடுறான், 40 நாளைக்கு விபச்சாரத்தை விடுறான், 40 நாளைக்கு திருட்ட விடுறான், 40 நாளைக்கு பாவத்தை விடுறான். 41வது நாள், 42வது நாள் எதை விட்டானோ அதை தொடர்ந்து பல மடங்காய் உள்ளே எடுக்கிறான். ஏன்? அவன் அத்தனை காரியத்தை செய்தும் அவன் தோல்ல இருந்த அந்த பாவ மூட்டைய, அந்த சுமைய அவனால இறக்கி வைக்க முடியல. ஆனா நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்தா உங்க தோளின் மேல இருக்கிற அந்த சுமையை அவர் இறக்குவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாவத்தின் சுமையை மனிதன் விட்டு, அவனுடைய தோளை விட்டு, பாவத்தின் சுமையை மனிதனை விட்டு நீக்குகிறவர் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க, யாருங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. என் முடிய காணிக்கையா கொடுத்தேன், பாவத்தை விட்டியா? என்னால விட முடியல.
பல கிலோமீட்டர் நடந்து போன பாவத்தை விட்டியோ, என்னால விட முடியல. கழுத்துல உத்தராட்ச கொட்ட, கதர் சட்டை, செருப்பு கட்ட, எத்தனையோ என் மூதாதையர்கள் வழிபட்டு வந்த 33 கோடி தேவர்களை வழிபட்டேன். அப்படி வழிபட்டும் உன் பாவத்தை விட்டியா, என்னால விட முடியல. ஆனா நான் சொல்றேன், உன் பாவத்தை போக்க, உன் தோள்ல இருக்க சுமையை மாற்ற ஒரே வழி, ஒரே சத்தியம், ஒரே ஜீவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சுமை அப்பாமாருங்க கவனிங்க, அப்பாமார்கள் அம்மாமார் கவனிங்க. உங்க தோல்ல பாவ மூட்டையை சுமையை வச்சிருக்கீங்க. நீங்க மரிச்சதுக்கு அப்புறம் அந்த பாவ சுமையை யார் தலையில தெரியுமா இறக்கி வச்சுட்டு போறீங்க? நீங்க பெத்து வளர்த்த கண்ணே மணியேங்கிற வளர்க்குறீங்க உங்க பிள்ளைங்க. உங்க பிள்ளைங்க தலையில தான் உங்க பாவ மூட்டையை அவங்க தலையில வச்சுட்டு போறீங்க. அப்போ உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க? உங்க பாவத்தை அந்த தோல்ல சுமந்து அவங்க பாவத்தையும் சேர்த்து சுமக்குறாங்க. இதுதான் சந்ததி சந்ததியாய் மனிதன் சந்திக்கிற ஒரு பெரிய அழிவின் சுமை, கொடூர சுமை, பாவம் என்கிற ஒரு சுமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உன் தோல்ல வெயிட்ட சுமக்கிற, உனக்கு இளைப்பாறுதல் இல்லையா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா. ஐயா, என் குடும்பத்தை சுமக்கிறேன், என் வாழ்க்கையை சுமக்கிறேன், என் வியாதியை சுமக்கிறேன், இதை விட ஒரு பெரிய சுமை என் பாவத்தை சுமக்கிறேன், எனக்கு இளைப்பாறுதல் இல்லை. இளைப்பாறுதலின் முதன்மையான இளைப்பாறுதல் கிடைக்காமல், ஆமென், இளைப்பாறுதலே முதன்மையானது என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய ஆமென் பாவ சுமைதான் அவனுடைய முழு இளைப்பாறுதலையும் கெடுத்து போடுகிற முதன்மையானது பாவ சுமைதான். ஆமென் சொல்லுங்க. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, பாவம் மனிதனை தொடர்ந்து வரட்டும், பாவம் மனிதனை தொடர்ந்து பிடிக்கும். மனிதன் மரித்த பின்பு எலும்புக்குள்ள எலும்பாடு அந்த பாவம் படுத்துக்கொள்ளும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, அவன் செத்தாலும் அவன் பாவம் அவன் எலும்போட, வேத வசனத்தை காண்பிக்க நேரமில்லை, அவன் செத்தாலும் அந்த பாவம் அவன் எலும்போட படுத்திருக்கும். கடைசி நாட்களிலே நியாயம் தீர்க்கப்படும் போது அவன் எப்படி எழும்புவான் தெரியுமா? அவன் செய்த அந்த பாவத்தோடு சேர்த்து அவன் நியாய தீர்ப்புல வந்து நிற்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நியாய தீர்ப்புல நிற்கும் போது, ஆமென், வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியிலே அவன் செய்த நன்மைக்கும் ஆமென் பலனை அடைய வேண்டும், அவன் செய்த தீமைக்கும் அவன் தக்க பலனை அடைய வேண்டும். பிரதர், நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா அவன் நியாய தீர்ப்புல உங்களுக்கு ஒரு நல்ல பங்கு ஆண்டு வச்சிருக்கிறாரு. நீங்க தீமையாகவே அந்த பாவ சுமையோடைய வாழ்ந்தீங்கன்னா அவருடைய நியாய தீர்ப்புல அதுக்கேற்ற பலனையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே அன்புடைய பிள்ளையே, மனிதனுடைய பாவம் மனிதனை தண்டிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எது தண்டிக்குது உலகத்தை? முழு உலகத்தையும் எதையா தண்டிக்குது? நம்ம சொல்றோம் ஏதோ ஒரு வைரஸ் உலகத்தை தண்டிக்குதுன்னு. ஐயா, ஒரு காரியத்தை நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒரு 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 வறட்சி ஒரு குறிப்பிட்ட மாவட்டம், ஒரு வெள்ள அழிவு ஒரு குறிப்பிட்ட மாநிலம், ஒரு பஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நாடு, ஒரு பூகம்பம் ஒரு குறிப்பிட்ட நாடு, இல்ல ஏதோ ஒரு நோய் ஒரு குறிப்பிட்ட பட்டணம் மட்டும்தான் பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த 2020 ஐயா, ஒரு மாநிலம் அல்ல, ஒரு மாவட்டம் அல்ல, ஒரு ஆமென் தேசம் அல்ல, முழு உலகமுமே. இது எங்க பார்க்கலாம் தெரியுமா? நோவாவின் நாட்களிலே ஜனங்கள் குடித்து வெறித்து பெண் கொண்டு ஆமென் பல அக்கிரமங்களை அநியாயங்களை செய்த போது ஆண்டவர் கோபப்பட்டு மனுஷனை படைச்சதற்காக நான் மனஸ்தாபப்படுறேன்னு முழு உலகத்தையுமே வெள்ளத்தால் அழித்தார். அதுதான் வேதத்துல பாப்பீங்கன்னா முழு உலகமே இருண்ட ஒரே ஒரு நாள், அது நோவாவின் காலத்தின் வெள்ளம். இந்த நோவாவின் காலத்தின் வெள்ளத்துக்கு பிறகு முழு உலகத்தின் கதவும் அடைக்கப்பட்ட ஒரு வருஷம்னா அது இந்த 2020 தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்புடைய பிள்ளையே, மனிதனுடைய பாவம் மனுஷனை தண்டிக்கும். பாவத்தை மறைக்க முடியாது, பாவத்தை ஒழிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு பாவத்தை போக்கும் இரட்சகராய் பிறந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி.
உங்க பாவத்தை போக்குற இரட்சகராய் இயேசு பிறந்தார். மனிதனுடைய பாவம் அவருடைய குடும்பத்தில், நீங்க நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன், ஒரு கணவனோ ஒரு மனைவியோ பிள்ளைகளோ மனிதன் செய்கிற பாவம் அவன் குடும்பத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதை மாற்ற முடியாது, அதை மறுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க போகலாம். அவன் செய்கிற பாவம் ஏதோ ஒரு வடிவில் அது வெளிப்படும். கண்டிப்பாக அதை மனிதன் பார்ப்பான். ஒருவேளை கண்ணீரின் வடிவத்திலே அவை வாழ்க்கை முழுக்க கண்ணீர், அது கண்ணீரின் வடிவத்திலே வெளிப்படலாம். வாழ்க்கை முழுக்க வியாதியின் கொடூரம், ஒருவேளை அது வியாதியின் வடிவத்திலே அது வெளிப்படலாம். நஷ்டங்கள், வாழ்க்கை முழுக்க நஷ்டம், ஆமென் ஆமென், அது நஷ்டத்தின் வடிவத்திலே வெளிப்படலாம். வறுமை, அது வறுமையின் வடிவத்திலே அது வெளிப்படலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, மனிதன் செய்கிற பாவம் தினசரி அவன் குடும்பத்தில் ஏதோ ஒரு வடிவில் அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் இந்த பாவ சுமையை இயேசுவால் மட்டுமே அகற்ற முடியும் என்பதுதான் இன்றைய கர்த்தருடைய வார்த்தை. உங்களுக்கு கிடைக்கிற நற்செய்தி என்ன தெரியுமா? சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? உன் சுமையை உன் தோளில் இருந்து கர்த்தர் அகற்றி போடுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென். உங்களுடைய தோல்ல பாவ சுமையை சுமக்க கூடாது என்பதற்காக இயேசு தன்னுடைய தோல்ல அந்த சிலுவையை சுமந்தார். ஆமென் சொல்லுங்க. நீங்க சுமக்க கூடாது என்பதற்காய். அப்ப தேவனோட ஆமென் ஸ்தோத்திரம், நீங்க மோதாதபடிக்கு தேவனிடத்திலே ஆண்டவராக இயேசுவோடு மோதாத, ஆண்டவராக இயேசுவை பரீட்சை பாராதபடிக்கு தேவனிடத்திலே இன்றைக்கு, ஆண்டவரே அப்பா, இந்த ஆலயத்துக்குள்ள நான் வந்திருக்கேன், இந்த கூரை நிழலுக்கு கீழே நான் வந்திருக்கேன்பா, எங்கெல்லாமோ போய் பார்த்தேன், எனக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லை, எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, எனக்கு ஒரு சமாதானம் எனக்கு கிடைக்கல. ஆனா இன்றைக்கு இந்த கூரை நிழலுக்கு கீழே நான் வந்திருக்கிற சுவாமி இயேசுவே, அப்பா உங்க முகத்தை தரிசிக்க, உங்க சிலுவையை தரிசிக்க இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் என்று தேவனிடத்திலே நீ உண்மையாய் ஒத்துக்கொண்டு, உண்மையாய் உன்னை தாழ்த்தி, உன் பாவத்தை உண்மையாய் அறிக்கை செய்து, ஆமென் ஸ்தோத்திரம், பாவி என்பதை நீ ஒத்துக்கொண்டு மனதார விடுபடுவதற்கு ஒரு தீர்மானம் இன்றைக்கு எடுப்பாய் என்றால் நிச்சயம் ஆண்டவர் உன் தோளின் மேலே, உன் தலையின் மேலே இருக்கிற சுமையை அவர் அகற்றி போடுவார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. உண்மையாய் ஒப்புக்கொள்ளுபவர்கள், நீ உண்மையாய் ஒப்புக்கொள்ளுவாய், ஆனால் உங்க தோல்ல இருக்கிற பாவ பாரம் எல்லாம் இயேசு நீக்குவார். அதுலயே ஏசாயா 9:4 கொஞ்சம் மேல வாசிங்க. ஏசாயா 9:4, இதோட நான் முடிக்க போகிறேன். ஜெபம் பண்ணி ஏசாயா 9:4 வாசிங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே. மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்து மீளாற்றையும் அவர்கள் ஆளோட்டிகளின் கோலையும் முறித்து போட்டீர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த வசனத்துக்கு கீழே தான் இயேசுவின் பிறப்பு இருக்கு. நல்லா கவனிங்க. நான் முத வாசிச்ச வசனம், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் அவர் தோள், இந்த வசனத்துக்கு கீழே தான். அப்ப கவனிங்க, வேதம் சொல்லுது அவர்கள் தோல்ல உள்ள மீளாற்றையும் அவர்கள் ஆளோட்டிகளினால், ஆமென், அந்த நுகத்தையும் நீர் என்ன செய்து சொல்லுங்க, முறித்து போட்டீர். ஆமென். நல்லா கவனிங்க. மிலாறு என்றால் சாட்டை, சாட்டை என்றால் தண்டனை. நல்லா கவனிக்கணும். அப்ப பாவத்தின் நிமித்தமாய் மனிதனுக்கு வரக்கூடிய தண்டனை அவரே ஏற்றுக்கொண்டார். இயேசுவை சாட்டையில் அடித்தார்கள், வாரினால் அடிப்பிக்கப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஏன் பிறந்தார்? உனக்கு அந்த மிலாறு, உனக்கு அந்த தண்டனை வரக்கூடாது என்பதற்காய் உன்னை தண்டனையில் இருந்து அவர் காப்பாற்ற. கைத்தட்டி ஸ்தோத்திரம். தண்டனை. எத்தனை பண்டிகைகள்,
எத்தனை திருவிழாக்கள், எத்தனை பூஜைகள், எத்தனை பலிகள், எத்தனை பண்டிகைகளை மனிதன் கொண்டாடினாலும் மனிதனுக்கு நிம்மதியே இல்லை. எத்தனை புத்தாடைகளை மனிதன் உடுத்தினாலும் மனிதனுக்கு நிம்மதியே இல்லை. எத்தனை வகை வகையான உணவுகளை மனிதன் சாப்பிட்டாலும் அவனுக்கு நிம்மதியே இல்லை. கவனிங்க தேவ பிள்ளையே, ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் அந்த தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்றி ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு நிம்மதியையும் அவர் கொடுக்கும்படி இந்த பூமியிலே தேவன் பிறந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்புடைய பிள்ளையே, அப்ப சாபத்தில் இருந்து விலகி ஓட மனிதன் முயற்சி எடுக்கிறான், அவனால முடியல இல்லையா? சோதனையிலிருந்து விலகி ஓட முயற்சிக்கிறான், முடியல. வறுமையில இருந்து விலகி ஓட முயற்சிக்கிறான், முடியல. கொள்ளை நோயில இருந்து விலகி ஓட முயற்சிக்கிறான், அவனால முடியல. இயற்கையின் பேரழிவுகள், இயற்கையின் பேரழிவில் இருந்து அவன் விலகி ஓட மனிதன் முயற்சிக்கிறான், முடியவே இல்லை. மனிதன் ஓடி வர வேண்டிய ஒரே ஒரு இடம் ஆண்டவராக இயேசுவின் பாதம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஓடி வர வேண்டிய ஒரு இடம் ஆண்டவராக இயேசுவின் பாதம். அம்மா ஐயா, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். எங்கெல்லாமோ ஓடினீங்க, நீங்க பெற்ற நன்மை இருக்கா? உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிச்சா? உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைச்சிச்சா? உங்க கையில் இருக்கிற பணத்தை பிடுங்கி என்னென்னமோ பண்ணி கடைசியாய் உங்களை கைவிட்டார்கள். நீ ஓடி வர வேண்டிய இந்த கடைசி காலத்தில் ஓடி வர வேண்டிய ஒரு இடம் இயேசுவின் சிலுவையின் அண்டையிலே வா. உன் தோளின் மேலே இருக்கிற சுமையை அவருடைய பாதத்திலே அவர் காலை உன் கண்ணீரால் நனைத்து உன் தோளிலே இருக்கிற சுமையை அவர் பாதத்தில் இறக்கி வை. உனக்கு இளைப்பாறுதலை அவரை இயேசு உங்களுக்கு தருவார். சாட்டை அடி விழுகுது, தேசத்தின் மேல சாட்டை. ராஜாக்கள், பிரபுக்கள், தலைவர்கள், ஐஸ்வர்யவான்கள், ஜாம்பவான்கள், பெரிய பெரிய படித்தவர்கள், பெரிய பெரிய மாமன்னன் தப்ப முடியாது. ஆணுடைய சாட்டை. என் மகன் கொலைப்படி செய்தால் எப்படி என் பெல்ட்டை கழட்டுகிறனோ, என் மகன் கொலைப்படி செய்தால் எப்படி பெரம்பை கையில எடுக்கிறனோ, அதே போலதான் கர்த்தருடைய சாட்டை. அடி விழுகுது, அடி விழுகுது. ஒரு அடிக்கு தப்புனா, ஒரு அடி விழுந்துச்சு, ஏதோ மருந்து கண்டுபிடிச்சே நாங்க, அடுத்த அடி விழுக ஆரம்பிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? தண்டனை. ஏன் இந்த தண்டனை? பாவம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, விபச்சாரம், வேசித்தனம், மதுபானத்தினுடைய, சாராயத்தினுடைய அடிமை கட்டு, லஞ்சம், வரதட்சணை கொடுமை, ஜாதி கொடுமை, சிறியவர்கள் பெரியவர்கள் என்று தெரியாத ஒரு பயங்கரமான காலகட்டம். அதான் தண்டனை. மிலாறு தண்டனை, அது சாட்டை. இந்த தண்டனைக்கு தப்பணுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக போதித்த அந்த வசனத்தை கையில் எடு. இதுல இருக்கிறதை வாசித்து பார். அடி விழுகுது. டாக்டர்கிட்ட போற, டாக்டர் சொல்றாரு என்னால முடியல. அடுத்த அடி விழுகுது. மந்திரவாதி கிட்ட போற, பணத்தை வாங்கிட்டு உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுறான். அடுத்த அடி விழுகுது. எத்தனையோ பேர்ட்ட உதவி கேட்டு போற, ஆனால் அந்த தண்டனையிலிருந்து ஆண்டவர் இயேசு என்னை பல தண்டனையிலிருந்து அவர் தப்புவித்தார். இந்த இடத்துல இருக்கிற எத்தனையோ பேரை அவர் பல தண்டனையிலிருந்து அவர் தப்புவித்தார். இன்றைக்கு உன்னை தப்புவிப்பார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரியா 1 மணிக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டுரும். யாரும் கலங்கிறாதீங்க. தண்டனை, தண்டனை. நல்ல கவனிங்க. எத்தனை பண்டிகைகள், எத்தனை திருவிழாக்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, எதில இருந்தும் ஓட முடியல. சாட்டை என்பது தண்டனை. பிசாசு அவனை வியாதியினால் அடிக்கிறான். பிசாசு அவனை வறுமை என்கிற சாட்டை, ஆமென்,
ஏன் நமக்கு இயேசு தேவை? இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க அல்ல. ஆமென். ஏன் நமக்கு இயேசு தேவை? இயேசு ஒரு மதத்தை பரப்புவதற்காக அல்ல. ஏன் நமக்கு இயேசு தேவை? அங்க ஆலயங்களை கட்டுவதற்காக இல்ல. மனிதனை அடித்து வாதிக்கிற அந்த சாட்டையை பிடுங்கி அந்த மிலாரை முறித்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ண இயேசு உனக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அருமையான அந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம். தோளின் மேல் இருக்கிற மிலாரையும் அவர் ஆலோட்டிகளுக்கு மேல இருக்கிற அந்த கோலையும் அவர் என்ன செஞ்சார் சொல்லுங்க பார்க்கலாம்? முறித்து போட்டார். ஐயா, ஒரு மதத்தை உருவாக்க, ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவனா இருக்க, அங்கங்க சர்ச்சை கட்ட இயேசு அல்ல. இயேசு வந்தது உங்க தோளின் மேல இருக்கிற அந்த சாபத்தை முறிக்க, அந்த பாவத்தை முறித்து உங்களை தலை நிமிர்ந்து உங்களை தேசத்துல நடக்க வைக்கவும் வாழ வைக்கவும் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. உங்க தோளின் மேல பிரதர் சிஸ்டர் மிலாறு இருக்கிறது. உங்க தோல்ல வேதனை என்கிற சுமை உண்டு. உன் தோல்ல பல சுமைகளை இன்றைக்கு நீங்கள் சுமக்கிறீர்கள். இயேசு இன்றைக்கு உன் தோளில் உள்ள அந்த மிலாரை கர்த்தர் முறித்து போடுவாராக. விசுவாசம் இருந்தால் கைகளை தட்டி அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள். இயேசுவால் மட்டும்தான் முடியும். உன் தோளை சுமைக்கு விலக்கி உன்னை காப்பாற்ற இயேசுவால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. எனவே இந்த சுமை உனக்கு தேவையில்லை. நான் உனக்கு ஆமென் நீ சுமக்க கூடாது என்பதற்காக ஆமென் உனக்காக சிலுவையை நான் சுமந்திருக்கிறேன். இயேசு உங்களுக்கு சுமைக்கு மேல சுமையை சுமத்துகிறவர் அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உங்களுக்கு சுமைக்கு மேல சொல்லுங்க சுமையை சுமத்தவே மாட்டாரு. உங்களுடைய சுமையை அவர் அகற்றுவார். அல்லேலூயா. ஒரு பிரச்சனையோட ஒரு மந்திரவாதிட்ட போறீங்க, ஒரு பிரச்சனையோட ஒரு பூசாரிட்ட போறீங்க. அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அதை செய்ய, இதை செய்ய, தர்ச்சனை கொடு, அதை கொடு, இந்த கொடுன்னு சொல்லி உங்க தலைமையில ஒரு சுமையை வைப்பாங்க. ஆனா இயேசு அவரை தேடி வர்றவங்களை யார் தலையிலையும் அவர் சுமையை வைக்க மாட்டாரு. அவங்க சுமையை அவர் ஏற்றுக்கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வருவது ஒரு சுமையாக எண்ணாதீர்கள். உன் சுமையை அவர் மாற்றுவார். ஆலயத்திலே வேலைகளை செய்வதை நீ ஒரு சுமையா எண்ணாதே. ஆமென் சொல்லுங்க. உன் சுமையை அவர் மாற்றுவார். ஆலயத்தில் பிரயாசப்படுவதை ஒரு சுமையா எண்ணாதே. நம்முடைய சுமையை அவர் மாற்றி இருக்கிறார். உங்களுடைய சுமையை எடுத்து போடுவதற்கு இயேசு பிறந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே இன்றைய இந்த கிறிஸ்துமஸினுடைய ஆமென் பண்டிகை கொண்டாடுகிற இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆறுதலின் வார்த்தை, ஒரு ஆறுதலின் செய்தி. உன் தோளை நான் சுமைக்கு விலக்கி போட நான் பிறந்தேன். இரண்டாவது கர்த்தர் சொன்ன வார்த்தை ஆமென் நீங்க தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காய் உங்கள் தண்டனையும் உங்கள் மிலாரையும் அவர் ஏற்றுக்கொள்வதற்காய் இந்த பூமியிலே கர்த்தர் பிறந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே நம்முடைய தோளை அவர் சுமைக்கு விலக்கி நம்மளை காத்து நம்மளை மீட்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பார். ஆமென். இன்னும் ரெண்டு ஆமென் பகுதி அதோட முடிக்கிறோம். ஒன்று, நாம் எல்லாம் எழுந்து நின்று ஒரு பாடல் பாடும்போது நாம் கர்த்தருக்கென கிறிஸ்துமஸ் காணிக்கை செலுத்துவோம். இரண்டாவது, ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளுக்கு திருவிருந்து கொடுத்து நாம் செபித்து முடிக்க போகிறோம். எல்லாம் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை இம்மற்றும் இருக்கிறவையாய் தாங்கினீர். ஒரு சொற்ப நாளுக்குள்ளே எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்த கிருபை செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரம் என்று மறவாதே. ஆம்.
ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya.